தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் சார்பாக அருமை தம்பி ஆஸ்லின் பெல்மின் அவர்கள் இன்று பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக களமிறக்கப்படுகிறார். ஒரு பானை சோற்றிற்கு ஒரு அரிசி பதம் என்பது போல 234 சட்டமன்ற தொகுதிகளில் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற இந்த விஜய் அவர்கள் போட்டியிடுகிற பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதாக இன்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் சார்பாக தமிழ்நாட்டிற்கு பூரண மதுவிலக்கு வேண்டும். ஒரு துளி மதுவில்லாத தமிழகம் எங்களுக்கு வேண்டும். போதை கலாச்சாரத்தால் இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு மாற்றம் வேண்டும். பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று கல்லூரியிலும் சரி பள்ளிக்கூடங்களிலும் சரி பெண் பிள்ளைகளை நம்பி வந்து இன்று கல்வி பயிலுவதற்கு அனுப்ப இயலவில்லை. ஏனென்றால் வேலியே பயிரை மேய்வது போல அந்த ஆசிரியர்களே இன்று பாலியல் வன்புணர்வு செய்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். தமிழகத்திற்கு ஒரு தூய்மையான நேர்மையான அரசியல் முன்னெடுத்து வைப்பதற்காக கர்ம வீரர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் மகாத்மா காந்தியடிகளின் பாணியில் இன்று அரசியல் களமாட தீர்மானித்து ஆஸ்லின் பெல்மின் அவர்கள் தம்பி அவர்கள் இன்று நிறுத்தப்படுகிறார்கள். 234 தொகுதிக்கும் அடையாளமாக ஒரு தொகுதியில் இன்று வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார். அடையாளம் எதுக்கு பெரம்பூர்? என்ன காரணம்? விஜய் நிற்கிறதுனால பெரம்பூர் இல்லையா? என்ன காரணம்? அதாவது நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தொகுதி பெரம்பூர் தானே. இன்னைக்கு இது பரவலா இந்த 234 தொகுதியிலையும் பெருசாக பேசப்படுகிறது இந்த தொகுதி தானே. அப்போ எங்களுடைய பண வலிமை எங்களுடைய பேக்ரவுண்டு வச்சு இந்த ஒரு தொகுதியில் தான் கான்டெஸ்ட் பண்ண முடியும். அதனால் இந்த தொகுதியில் கான்டெஸ்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி தான் அரசியல் அந்த மாற்றத்தை நம்ம உருவாக்கணும் தான். எவ்வளோ பாடுபட முடியுமோ மக்களுக்காக நம்ம பாடுபடுவோம். முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு என்ன எதிர்ப்பு வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம நீங்கள் எவ்வளோ வருஷமாக அரசியல் களத்தில் இருக்கீங்க? இந்த சிந்தனை எப்போ வந்தது? இந்த மது ஒழிப்பு தொடர்பான சிந்தனை நம்ம கட்சி ஸ்டார்ட் பண்ண அன்னிலிருந்து நமக்கு அதே தான் மோட்டிவ். வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம போயிடுவோம். சார், கையில் நிறைய ஜுவல்லாம் போட்டிருக்கீங்க. இந்த நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒருத்தர் இந்த மாதிரி ஜுவல்லாம் கிலோ கணக்கில் போட்டிருப்பாரு. நீங்கள் என்ன சார் காமிக்கலாமா கொஞ்சம் கேமரா மாதிரி? என்னென்ன இருக்காது, என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே அங்கே மென்ஷன் செய்து கொடுத்தாச்சு. இல்லை மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட மக்களுக்கு இந்த வீடியோ போய் சார், அதுக்கு தான் கேட்குறேன். ஜுவல்ஸ் வச்சு எதுவும் பண்ண இல்லை. நம்ம மக்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இல்லை, நீங்க ஒரு வேட்பாளர்னு போறீங்க, கையில வேற என்னமோ வாட்ச் மாதிரி இருக்காது, என்னென்ன தெரியல. இல்லை, அதாவது அணிகிற ஆபரணங்களை வைத்து ஒரு மனிதனை யாரும் எடை போடக்கூடாது. அவருடைய மனசு எப்படி இருக்கு? அதாவது அவர் 5 வருஷமா இந்த தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியை களமாடிட்டு இருக்கிற இந்த தேர்தல் வந்தப்போ நான் எல்லாரும் எங்கள் கட்சியில் பரவலாக இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகள் எல்லா உறுப்பினர்கள் எல்லா மக்களுக்கும் எடுத்து சொன்ன நம்ம 234 தொகுதிகளையும் கேண்டிடேட்டை நிறுத்தி கான்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்.